நான்காவது இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான பண்பு, ரெண்டு பேருமே வேறொரு துருவங்கள், ரெண்டு பேருமே எதிரும் புதிரானவர்கள், ஆனால் பணியிலே ஒன்றாக இணைகிறார்கள். உயிர்ப்பு அனுபவம் அவர்களை ஒன்றாக்கியது. பிலிப்பியர் 3:10 அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். பாருங்க, அந்த அளவிற்கு இந்த உயிர்ப்பில் தான் ரெண்டு பேரும் ஒன்றா இணைகிறாங்க. ரெண்டு பேருடைய பண்புகள் வேற, நம்ம அருமையாக பார்த்தோம். அதே போல் சில நேரத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் பணியிலேயே சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு, மோதல் இருந்திருக்கு. கலாத்தியர் 2:11-14 வரை உள்ள பகுதிகளிலே நாம் வாசித்து பார்த்தால் தெளிவாக தெரியும். ரெண்டு பேருக்குமே மோதல், கருத்து வேறுபாடு, ஆனாலும் கூட அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். அப்போ வேற்றுமையிலும் ஒற்றுமை, அதான் நான்காவது பண்பு நாங்கள் இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு. வேற்றுமையிலும் ஒற்றுமை. நம்ம இந்திய நாடு வேற்றுமையிலும் ஒற்றுமை. பல மொழிகள், பல இனங்கள், பல மதங்கள், ஆனாலும் இந்தியர் என்றதில் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். அதே போல் தமிழ்நாடு, பல இடங்களிலே இருக்கிறார்கள், பல கலாச்சாரங்கள் நிறைந்தது தமிழ்நாடு. ஆனால் தமிழர் என்ற முறையிலே, மொழி என்ற விதத்திலே நாம் ஒன்றாக இருக்கிறோம். அதே போல நாம் கத்தோலிக்க திரு அவை என்ற முறையிலே நாம் அனைவரும் ஒன்றாக கரம் கோர்த்து செயல்பட வேண்டும். உலகம் முழுவதும் தாய் திருச்சபை இருக்கிறது, பல மொழிகள் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, பல கலாச்சாரங்கள், ஆனால் நாம் அனைவரும் தாய் திருச்சபையில் ஒன்று. வேற்றுமை இருக்கலாம், ஆனால் ஒன்றாக நாம் நிற்க வேண்டும் என்பதை இவர்கள் நமக்கு அருமையாக தெளிவுபடுத்துகிறார்கள். ஐந்தாவது இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், சபை உரையாளர் புத்தகம் 7:8 ஒன்றின் தொடக்கமல்ல, அதன் முடிவே கவனிக்கத்தக்கது. முடிவுதான் கவனிக்கத்தக்கது. இவங்களுடைய தொடக்கம் எப்படியோ இருக்கலாம், இவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எவ்வளவோ பலவீனமாக கஷ்டமாக, ஆனால் அவங்க முடிக்கும் போது சிறப்பானதாக முடித்தாங்க, ஒரு பெஸ்ட்டாக செஞ்சாங்க. இந்த உலகத்தில் நாம் பிறந்தோம், நமது பிறப்பு எப்படியோ பலவீனமாக இருக்கலாம், அது முக்கியமல்ல. நமது வாழ்க்கையினுடைய தொடக்கம் முக்கியமல்ல. நீ எப்படி வாழ்க்கையை முடிக்கிற, எப்படி வாழ்க்கை ஓட்டத்தை எப்படி முடிக்கிற, வாழ்க்கையினுடைய அந்த விளையாட்டை, அந்த கேமை எப்படி முடிக்கிறங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்புக்குரியவர்களே, போராட்டம் இருக்கும், சவால் இருக்கும், ஆனால் நீ முடிக்க வேண்டும். அதுதான் உள்ளத்தில் பெருமை கொள்வதை விட பொறுமையோடு இருப்பதே மேல். சரி, அடுத்து இவர்கள் ரெண்டு பேருடைய வாழ்விலும் இருந்து கற்றுக்கொள்வது, தடுமாற்றம் இருந்துச்சு வாழ்க்கையில், ஆனால் அதை தடமாற்றமாக மாற்றினார்கள். பாதை மாற்றமாகவே அவர்கள் நமது வாழ்க்கையிலேயே நிறைய இடர்கள், தடுமாறி அடைவோம். அந்த நேரத்தில் நம்ம விழுந்துடக்கூடாது, எழுந்து ஒரு புதிய